வெங்கட் ராவ் அவர்கள் வந்து படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் நைட் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க எந்த ஒரு படத்தையும் பார்க்காம வாங்கன்னு சொல்லி நீங்க முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். நீங்க கில்லி பார்த்துருங்க, திருப்பாச்சி பார்த்துருங்க. இந்த ஹை பாயிண்ட்ஸ்னு சொல்லும் போதே டவுட் ஆயிருந்தது, தொண்டை கவுது அப்படின்ற படையப்பால பாத்தீங்கன்னா இந்த கீழே அந்த இது இருக்குல்ல, அந்த ஊஞ்சல் அப்படி கீழே எடுக்கிறதுலாம் அவ்வளவு ஒரு ஹைவான ஒரு பாயிண்ட். இந்த மாதிரியான ஹை பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வந்த தமிழ் சினிமா இப்போ வந்து கதையை விட்டு தனியா கதையில வந்து எங்களால் ஹை பாயிண்ட்ஸ் வைக்க முடியல. ஸோ நாங்கள் சைமல்டேனியஸா முந்தி வந்து என்ன அந்த காமெடி ட்ராக் தனியா போகும், தனியா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹை பாயிண்ட் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இந்தியன் டூல வந்துட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஐ வில் பி வாட்சிங். அவர் வந்து சேனாபதி, ஆனா அவர் வந்து கமலா, பிக் பாஸ் கமலா மாதிரி பேசிட்டு இருக்காரு. எல்சியூ மேல ஒரு பயங்கர ஹைப் இருந்தது, வித்தவுட் டவுட் ஒரு ஹைப் இருந்தது. மில்க் பண்ணி ஆகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷத்துக்கு ஒரு எல்சியூ இது அப்படின்னு போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இல்ல வேண்டாம், எங்களுக்கு எல்சியூ வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில நிறைய பேர் வந்துட்டாங்க. இங்க வந்து அஜித் வைக்கலாமா, இங்க வந்து தோனியை வைக்கலாமா, இங்க வந்து விஜயகாந்த் கொண்டு வரலாமா, சிவகார்த்திகேயனை கொண்டு வரலாமா, த்ரிஷா வேற வராங்க. என்ன இது கில்லில வந்து சொல்ல தெரியுமா, இந்த பிளேட் மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வைக்கிற மாதிரி இந்த ஹை பாயிண்ட்ஸ் மேல வச்சிருக்க நம்பிக்கை கதை மேல வைங்க. இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட் தான் தெரியுது. ஏன்னா நம்ம கதை திரைக்கதையை தாண்டி வேற ஒரு இடத்த நம்பி நம்ம போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு டேஞ்சரான ஒரு ட்ரெண்டா தான் இருக்கு. அது வந்து எனக்கு என்னமோ பெரிய ஹீரோஸ் படத்துக்கு தான் ரொம்ப இருக்குன்ற மாதிரி. கோட் நடிப்புல கோட் படம் வந்திருக்கு. ஓ ஓகே, எப்படி பாத்தீங்களா? பார்த்தா ஃபர்ஸ்ட் விஜய் நடிப்பு அதான் கோட்னு சொல்லி புரிஞ்சது. நான் தப்பா சொல்றாரு, டைட்டில் மாத்தி சொல்ல நினைச்சேன். ஓகே, இல்ல கோட் நடிப்பில் கோட். ஓகே, ரைட், நைஸ். எப்படி ஒர்க் ஆச்சு உங்களுக்கு? சில காட்சிகள் ஓகே, பட் ஆனா பல காட்சிகள் வந்து எனக்கு ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகல. அதாவது அவங்க சில அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, பட் அந்த அட்டெம்ப்ட் வந்து எனக்கு என்னமோ ஒரு தொடர் ட்ரெண்டா தெரியுது. சில ஆண்டுகளாவே இந்த ஒரு ட்ரெண்ட் தெரியுது. குறிப்பா என்னன்னா இந்த ரெஃபரன்ஸா இருக்கட்டும், அதாவது இப்போ சில ரெஃபரன்ஸ் வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது என்ன அதை ஐயோ ஆடியன்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத கருதி சப்டைட்டிலே நாங்கள் இந்த ரெஃபரன்ஸ் எங்கே எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டிலே ரெஃபரிங் திருமலை, ரெஃபரிங் திருப்பாச்சி அப்படின்றது கீழே சப்டைட்டிலே போட்டுருக்காங்க. ஆமாம், இப்போ ஒரு அமெரிக்காவிலேருந்து பார்க்குறேன் விஜய் வந்து இப்போ ஒரு உலக லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டார்ன்றப்போ அங்கேருந்து பார்க்கும்போது அவங்க தெரியாது என்ன சொல்கிறாங்க, என்ன உடனே போய் திருமலை பார்க்கணும். இது எப்படி எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா? இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா ரீகேப்பாக இருக்கு. வெங்கட் ராவ் அவர்கள் வந்து படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் நைட் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எந்த ஒரு படத்தையும் பார்க்காம வாங்கன்னு சொல்லி நீங்க முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். நீங்க கில்லி பார்த்துருங்க, திருப்பாச்சி பார்த்துருங்க, அப்புறம் இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நாங்க எதிர்பார்த்தோம். அவங்களோட நாஸ்டாலஜி இப்போ யார் விஜய் பண்ணதை திருப்பியும் பண்றாரு, அதுக்காக தான் அவங்களுக்கான இது திருப்பி பண்றதை பாக்குறதுக்கு நாங்க ரீ ரிலீஸ் பண்ணிட்டே போயிடுவோம். அந்த ட்ரெண்ட் தான் பார்த்தோம். சீரியஸா சொல்லணும்னா எனக்குமே அதான் சிக்கலா இருந்துச்சு. அந்த ரெஃபரன்சஸ், கேமியோ, ஹை பாயிண்ட்ஸ், மெயினா அந்த ரெஃபரன்ஸ் கேமியோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஹை பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்றாங்க, அதுக்குள்ள அடைக்கிறாங்க. அவங்களோட இன்டர்வியூஸ்ல முழுக்கையே வந்துட்டு அப்பயே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்துருக்கணும். அர்ச்சனா கல்பாத்தியா இருக்கட்டும், வெங்கட் பிரபா இருக்கட்டும், அவங்க கொடுத்த ஒரு 150 இன்டர்வியூல எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஃபேன் படமா இருக்கும், ஒரு என்டர்டெயின்டா இருக்கும். நீங்க உள்ள போனீங்கன்னா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸான வார்த்தையே சொன்னாங்க. இந்த ஹை பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லும் போதே டவுட் ஆயிருந்தது, தொண்டை கவுது அப்படின்ற மாதிரி. பட் ஆனா படம் ஒரு மாதிரி மிக்சட் ரிவ்யூஸ், நல்ல ஒரு ரிவ்யூஸ் கிடைச்சிட்டு இருக்கு, வசூல் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஏன் இந்த டிராப்புக்குள்ள மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் இந்த ஹை பாயிண்ட்ஸ்ன்றது ஒரு படம் போகுது, ஒரு கதை போயிட்டு இருக்கு, அந்த கதை ஒரு ஹை பாயிண்ட்டை டிமாண்ட் பண்ணும், இல்லாட்டி அந்த கதை அதை நோக்கி போகும். அப்போ அது வந்து ஆடியன்ஸா நம்ம எல்லாருமே சேர்ந்து வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய படங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ துப்பாக்கியில வந்துட்டு அந்த அப்படியே கதை போயிட்டே இருக்கும், அந்த 12 பேரும் கனெக்ட் பண்ணி ஷூட் அப்படின்னா அது ஒரு ஹை பாயிண்ட். அந்த இது அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய படங்கள் நமக்கு வந்திருக்கு. இப்போ படையப்பால பாத்தீங்கன்னா இந்த கீழே அந்த இது இருக்குல்ல, அந்த ஊஞ்சல் அப்படி கீழே எடுக்கிறதுலாம் அவ்வளவு ஒரு ஹைவான ஒரு பாயிண்ட். இந்த மாதிரியான ஹை பாயிண்ட்ஸை பார்த்துட்டு வந்த தமிழ் சினிமா இப்போ வந்து கதையை விட்டு தனியா கதையில வந்து எங்களால் ஹை பாயிண்ட்ஸ் வைக்க முடியல. ஸோ நாங்கள் சைமல்டேனியஸா முந்தி வந்து என்ன அந்த காமெடி ட்ராக் தனியா போகும், தனியா பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹை பாயிண்ட் தனி ட்ராக்ல போயிட்டு இருக்கு, இந்த கேமியோஸ் எல்லாம் தனியா போயிட்டு இருக்குது. கதை வந்து நகர மாட்டேங்குது. கதை என்னன்னா இப்போ என்னன்னா கதை வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு இன்டர்வல் பிரேக் மாதிரியோ இல்லை ஒரு டிஆர்எஸ் மாதிரி சொல்லுங்க, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் மாதிரி. ஒரு 10 ஓவர் போயிருச்சு அப்படின்னா ஒரு ஓகே ஒரு 10 நிமிஷம் போயிருச்சு, சரி எல்லாம் தூங்குறதுக்குலாம் ஒரு ஹை பாயிண்ட் போட்டுருவோம், இந்த டமால்னு ஒரு ஹை பாயிண்ட். ரீல்ஸ்க்காக படமே பாட்டு வந்துச்சு, பாட்டு பண்ணாங்க. இப்போ ஒரு கோரியோகிராஃபரோ ஒரு மியூசிஷியனோ சொல்லும்போது ரீல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க இப்போ பாட்டு பண்றோம், ரீல்ஸ்ல டான்ஸ் ஹுக் ஸ்டெப் போடுறோம். இப்போ ஹுக் ஸ்டெப்புக்காக மாதிரி ஹுக் சீன்ஸ்க்காக தான் படமே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 30 செகண்டை கட் பண்ணா ரீல் சேர்த்து வச்சா ஒரு 300 ரீல் சேர்த்தா ஒரு படம் வந்துடும் அப்படின்ற மாதிரியான இடத்துக்கு போறப்பதான் என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இது நம்ம கோட் மட்டும் இல்ல, இப்போ முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் மெயினா அதுக்கு தான் கோட் ரிவ்யூவோ கோட் மேல இருக்க வன்மமோ எதுவுமே கிடையாது. ஸோ இது
ரீசெண்டாவே இப்படி இருக்கும் இப்படி இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம போன வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜெயிலரா இருக்கட்டும், ஜெயிலர்ல தான் அந்த பிளட்டை பார்த்துட்டாங்க எல்லாருமே. ஓகே ரைட், அதுல வந்துருச்சு. அதுதான் ஆக்சுவல் இதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வாரிசுல பார்த்திருந்தோம், துணிவுல பார்த்திருந்தோம், விக்ரம்ல பார்த்திருந்தோம். ஸோ இது மாதிரியான பழைய ரெஃபரன்ஸா இருக்கட்டும், இது மாதிரியான கேமியோஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல சேச்சுரேட் ஆயிருச்சு. நீங்க இதுக்கப்புறமும் மறுபடியும், ஏன்னா அவங்க தெரிஞ்சிச்சு ஓகே ரைட் இவங்க ஏதோ ஒரு அளவு லைட்டா பூசி முழுகிறாங்க போல, இந்த ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் இதெல்லாம் பண்றாங்க. இப்போ இந்த இந்தியன் டூல வந்துட்டு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, ஐ வில் பி வாட்சிங். அவர் வந்து சேனாபதி, ஆனா அவர் வந்து கமலா, பிக் பாஸ் கமலா மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த இதுலயுமே அதே மாதிரியான ஒரு விஷயத்தை பாக்குறோம். என்ன சொல்றது, நிறைய சீன்ஸை வந்து பழைய ரெஃபரன்ஸா இருக்கட்டும், அது தனியா அந்த கதையோட சேர்ந்து இருக்கும்போது பிரச்சனையே இல்ல. நீங்க தேவையா இருக்கும் பட்சத்துல அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சொல்றீங்க. இப்போ நம்ம மங்காத்தா பாக்குறோம்னா அதுல வந்துட்டு அதுல வந்து ஆக்ஷன் கிங்னு சொல்லுவாரு. அதுவே ஒரு வாட்டி ரெண்டாவது மூணாவது வாட்டி சொல்லும் போதே என்ன எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் ஆக்ஷன் கிங் சொல்றாரு, ஒரு வாட்டி சொன்னா அதோட நிறுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பயே இருந்துச்சு. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போயும் நீங்க வந்துட்டு அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் சொல்லிட்டு ஸ்கிரீனை விட்டு வெளில போறதுன்றது எப்பயுமே அது எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் ஒரு படம் பாக்குறேன், அதுல அந்த ஒரு கேரக்டரா இருக்கு, அதை உடைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு விஜயாவோ இல்ல ஏதோ ஒரு கேரக்டராவோ இல்ல அந்த படத்துக்கும் அந்த ஸ்கிரீன் பிளேக்கும் அந்த வேர்ல்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு தனி உலகத்தை ரெஃபர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி நம்மள ஏலியனேட் பண்ணுது. இப்போ நம்ம கல்கி 2898 பார்த்தோம் அப்படின்னா இருக்குது, ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியே கேமியோ பண்ணிருக்காங்க எல்லாருமே. இப்போ என்னது சந்தோஷ் நாராயணன் வருவாரு, சந்தோஷ் நாராயணன் மனைவி அவங்க வருவாங்க, துல்கர் சல்மான் இங்க இருந்து துல்கர் சல்மான் வருவாரு, ராஜமௌலிலாம் வந்திருப்பாரு, வந்து பாகுபலி ஷூட்டிங் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்க ஓடிச்சு தப்பிச்சிட்டாங்கன்றத தாண்டி இப்போ அங்க பாருங்க அங்கேயுமே அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த படத்துல வேற ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, அப்படி இருக்கிறப்ப அது தப்பிச்சு கதை நகர்த்துறாங்க. சோ இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு இப்போ லியோல அந்த பிரச்சனையை பார்த்தோம். லியோல வந்து என்னன்னா எல்சியூ வந்து ரொம்ப திணிக்கிறாங்க. ஏன்னா எல்சியூ மேல ஒரு பயங்கர ஹைப் இருந்தது, வித்தவுட் டவுட் ஒரு ஹைப் இருந்தது, மில்க் பண்ணி ஆகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு 20 நிமிஷத்துக்கு ஒரு எல்சியூ இது அப்படின்னு போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இல்ல வேண்டாம் எங்களுக்கு எல்சியூ வேண்டாம் அப்படின்ற ரேஞ்சில் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா ஸோ இதுதான் இங்கே ஒரு பிரச்சனை ஆகுது. இப்போ எங்களுக்கு வந்து ஓகே ஒரு ஹை பாயிண்ட் கிடைச்சிருச்சா, அப்போ ஒரு 20 மினிட்ஸ் கொஞ்சம் போர் அடிக்குமோ அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இப்போ கில்லியில் வந்து சொல்ல தெரியுமா, இந்த பிளேட் மேலே வச்ச நம்பிக்கை உன் மேலே வைக்கின்ற மாதிரி இந்த ஹை பாயிண்ட்ஸ் மேலே வச்சிருக்க நம்பிக்கை கதை மேலே வைங்க, கதை மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த கதையை எப்படி கொண்டு போகலாம், இல்ல வந்து இந்த கோட் அவர் வந்து ஒரு ஏஜென்ட்டா இருக்காரு. ஸோ அப்போ அந்த ஏஜென்ட் வந்து இன்டெலிஜென்ட்டா எப்படி ப்ளே பண்றாரு, ஒரு மிஷன் இன்டெலிஜென்ட்டா எப்படி முடிக்கிறாரு அப்படின்னு அவங்க ஒர்க் பண்ணியிருந்தா நல்லா இருந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்படி இருக்கின்றத விட இன்னும் கொஞ்சம் இது நல்லா இருக்குன்றத தாண்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா நீங்க என்னன்னா இங்க வந்து அஜித் வைக்கலாமா, இங்க வந்து தோனி வைக்கலாமா, இங்க வந்து விஜயகாந்த் கொண்டு வரலாமா, சிவகார்த்திகேயனை கொண்டு வரலாமா, த்ரிஷா வர வராங்க, என்னது இப்போ என்ன படத்துல மெயின் ரோல் ப்ளே பண்றதை விட இந்த ரெஃபரன்ஸ் இதுதான். இப்போ என்னன்னா அந்த சின்ன வயசுல அந்த சிறுவர் மலர் வாழ மலர்லாம் வரும்போது என்னன்னா 5 வித்தியாசங்களை கண்டுபிடிக்க அப்படின்ற மாதிரியானது இருக்கும். ஸோ இங்க என்னன்னா இதுல எந்தெந்த ரெஃபரன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லி இப்போ என்னன்னா குறியீடுகள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே இப்போ என்னன்னா நம்ம குறியீடுகள் வச்சு அவங்களே வாண்டடா இருந்தாங்க, இந்த குறியீடு நாங்க வச்சிருக்கோம் அப்படின்றது. இப்போ என்னன்னா நம்ம ட்ரெய்லர் வந்து ஒரு சின்ன இது எங்க குறியீடு இருக்குமோ அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறாங்க. போனதுக்கு அப்புறம் குறியீடு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிங்களா அப்படின்றதுக்கான ஆன்சர் கீழ சப்டைட்டில்ல போட்டுருக்காங்க. ஓகே திருமலையோட குறியீடு கரெக்டா கண்டுபிடிச்சிங்களா, வெரி குட், கை தட்டு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து மேபி இது வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நம்ம கதை திரைக்கதையை தாண்டி வேற ஒரு இடத்தை நம்பி நம்ம போயிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு டேஞ்சரான ஒரு ட்ரெண்டா தான் இருக்கு. அது வந்து எனக்கு என்னமோ பெரிய ஹீரோஸ் படத்துக்கு தான் ரொம்ப இருக்குன்ற மாதிரி. இப்போ தமிழ் சினிமா நல்லாவே இல்ல, ரைட்டர்ஸே இல்ல, ஒழுங்காவே எழுதல அப்படின்ற லெவலுக்கு போகல. நிறைய நல்ல படங்கள் வருது, நல்ல ட்ரை வந்துட்டு இருக்கு, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க எப்போ ஒரு பெரிய ஹீரோக்கு போறீங்கன்னா, இப்போ ஒரு டைரக்டர் இருக்காரு, ஒரு 2 படம் பண்றாரு, புது டைரக்டர் இருக்காரு, அவர் 2 படம் சூப்பரா பண்ணிருப்பாரு. அந்த 2 படம் சூப்பரா பண்ணிருக்காருன்னு சொல்லி தான் அந்த பெரிய ஹீரோ அவரை கூப்பிடுவாரு. ஆனா அவர் அங்க போயிட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த பெரிய ஹீரோக்கு என்ன வேணுமோ இல்ல இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை விட்டுட்டு மேபி அவங்களுக்கு அதுக்கு 1000 விளக்கம் இருக்கலாம். நீங்க 2 பேர் உட்காந்து சேர போட்டு நீங்க என்ன வேணாலும் பேசலாம்ன்ற கமெண்ட் எல்லாம் நீங்க அங்க வந்து பிசினஸ் இருக்கு எல்லாம் ரைட் தான், படம் நல்லா இருக்கணுமே, அதுதான் அந்த அந்த ரீசன். லைக் இப்போ அந்த டைரக்டர் வந்து டிமாண்ட் பண்றாங்கன்னா ஒரு ரீசன் இருக்கு, அந்த டைரக்டர்ட்ட ஏதோ ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த இதை நீங்க இது பண்ணாம இங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஒரு மேட்டரை நீங்க நம்பி இருக்கிற மாதிரியும் தெரியும். இப்போ ஒன்னா குறிப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க டோபமைன் அப்படின்ற ஒரு இருக்குல்ல. ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு ஒரு பெரிய கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. ஓகே அப்போ இந்த ஒரு ட்ரெண்ட் ஹிட் ஆகுது அப்படின்றது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹிட் ஆச்சு, ஓகே ஃபைன். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ஒரு இந்த தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது வாவ் மாசா இருக்கு. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 நிமிஷத்துக்கு வெறும் கண்டென்ட்டும் இதுவும் கேமியோஸும் அப்படி இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் ரெஃபரன்ஸ். ஸோ முடிச்சுட்டு வெளியே வரும்போது வேற லெவலுங்க
வேற லெவலுங்க அப்படின்ற ஒரு டோபமைனோட வெளியே வராங்க. அது வெளியே வரும்போது அதுக்கப்புறம் ஒரு பைக்ல வந்து பார்க் பண்ணிட்டு வெளியே போகும்போது ஓகே அதுக்கு அடுத்து அதை பியாண்ட் அதை தாண்டி நீங்க நினைவு இருக்குமா அப்படின்னு கேட்டனா அது ஒரு பெரிய டவுட். அதுலயே தான் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல இருந்தும் ஒருத்தரை கொண்டு வர மாதிரியான விஷயங்களும் வந்துச்சு. ஜெயிலர் தான் நம்ம திருப்பியும் ஒரு ரெஃபரன்ஸ். அங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒருத்தரை கொண்டு வந்துட்டு அவருக்கு ஒரு மாஸ் சீன் ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்டை காட்டினா அதே தான் இப்ப கூலியில பார்க்க போறோமான்ற பயம் இருக்கு. போஸ்டர் பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, எதுக்கு வந்து நாகார்ஜுனா இருக்காரு, எதுக்கு அவர் இருக்காரு, மலையாள இண்டஸ்ட்ரியில இருந்து அவர் இருக்காரு, என்னது அதாவது இந்த கேரக்டர் அவரை டிமாண்ட் பண்ணுதா இல்ல அவரை வச்சா அங்க ஒரு மார்க்கெட் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்துருது. ஏன்னா ஜெயிலர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், வாவ் சிவராஜ்குமார் வராரு, வாவ் மோகன்லால் வராரு, சுனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படம் முடியும் போது பார்த்தோன்னா ஓகே கேமியோ தானா அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்துச்சு. இப்போ கூலிக்கு அந்த மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எல்லாருக்குமே என்ன மிஞ்சி போனா கிளைமேக்ஸ் கூட்டு உட்கார போறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா சிவராஜ்குமார் மிகப்பெரிய ஸ்டார் அங்க கேப்டன் மில்லர்ல தான் பண்ணியிருந்தாங்க, கிளைமேக்ஸ் வந்துட்டாரு. அப்போ என்ன பண்றாரு இப்போ கேமியோ ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கலாய்க்கிற மாதிரியான ஒரு இடத்துலயும் நம்ம பாக்குறோம். ஸோ அப்படின்னும் போது இதுக்கப்புறம் இது எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு பேய் ட்ரெண்ட் பிடிச்சிருக்கு. நம்ம கொஞ்சம் விவசாயம் அடல் காமெடி விவசாயம் ட்ரெண்ட் அந்த மாதிரி இப்போ வந்து இந்த கேமியோ ஹை பாயிண்ட்ஸ் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அது எவ்வளவு தூரம் அது ஆல்மோஸ்ட் ஆடியன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க, அதுல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது ரொம்ப ஏர்லியாவே வெளில வந்துட்டாங்க. ஸோ அதை கிரியேட்டர்ஸும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்து படங்களை பண்ணி கொஞ்சம் இந்த கேமியோக்கு உழைக்கிற உழைப்பை எழுதிட்டாங்கன்னா நாங்களும் சேர்ந்து நல்லாவே பார்த்துட்டு வந்துருவோம். நம்மளோட தான் இருக்கு. ஸோ பார்ப்போம் அடுத்து என்ன வருதுன்றதை பார்ப்போம். நன்றி.